Hey guys, welcome back to Tamiska channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Windows 11 எப்படி நம்மளுடைய கவர்மெண்ட் லேப்டாப் மட்டும் இல்ல ப்ராசஸர் செட் ஆகாத லேப்டாப்லயும் எப்படி இன்ஸ்டால் பண்றது தான் பார்க்க போறோம். என்னோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா HP லேப்டாப், கவர்மெண்ட் லேப்டாப் தான். 2017 கொடுத்த லேப்டாப். இது வந்து பார்த்தீங்கன்னா AMD A4 ப்ராசஸர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா TPM எனேபிள் ஆயிடுச்சு, செக்யூரிட்டி எனேபிள் ஆயிடுச்சு. ஆனா என்ன ஒண்ணு, ப்ராசஸர் மட்டும் ஒர்க் ஆகல. அது மட்டும் தான் ஒரே ஒரு பிரச்சனை. இதுல பார்த்தீங்கன்னா இப்போ Windows 11 தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ தெரியுது உங்களுக்கு, Windows 11 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. ஏன்னா என்னோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா 6GB RAM, அப்புறம் பார்த்தீங்கன்னா SSD போட்டிருக்கேன். இந்த லேப்டாப்பில் 240GB SSD போட்டிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு OS இன்ஸ்டால் ஆகுதும் சரி, நான் இன்ஸ்டால் பண்ணல, பென்ட்ரைவ்ல போட்டு இன்ஸ்டால் பண்ணல, நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா TPM எனேபிள் ஆயிடுச்சு, செக்யூரிட்டி எனேபிள் ஆயிடுச்சு. ஆனால் ப்ராசஸ் மட்டும் செட் ஆகல. அப்புறம் எப்படி தான் இந்த Windows 11 இன்ஸ்டால் பண்ணனா, ஜஸ்ட் ஈஸி தான். ஒரே ஒரு ஃபைல் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு வந்து TPM தேவையில்ல, செக்யூரிட்டியும் தேவையில்ல, அந்த ப்ராசஸரும் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. இது போன லேப்டாப் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 இன்ஸ்டால் பண்ணலாம். அது எப்படி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்டாக தான் முடிய போகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒர்த்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து Windows 11 iOS ஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டவுன்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் தான் பண்ண போகிறோம். பென்ட்ரைவ் பூட் பண்ணாமல் அப்டேட் தான் பண்ண போகிறோம். இப்போது எக்ஸாம்பிள் Windows 10 இருந்தீங்கன்னா அதில் எதனா ஒரு அப்டேட் வந்திருக்கும். அப்போ வந்து நீங்கள் iOS ஃபைலை டவுன் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துருப்பீங்க. அதே மெத்தடில் தான் இப்போ Windows 10 Windows 11 ஷிஃப்ட் ஆக போகிறோம். இப்போ இந்த Windows 11 என்ன பண்ணுறீங்கன்னா, டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து செட்டப்னு இருக்கும். இந்த செட்டப் வந்து கிளிக் பண்ணுங்கள், எஸ் கொடுத்துருங்க. நான் வந்து ஆல்ரெடி Windows 11 தான் இருக்குது. ஏன்னா நேற்று வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்க தான். உங்களுக்கு வந்து செட்டப் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் Windows 11 இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. செக்கிங் ஃபார் அப்டேட்னு வரும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திஸ் PC does not currently meet Windows 11 சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட்டும் வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா க்ளோஸ் பண்ணுறேங்க. ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சா? இப்போ பேக் வந்துடுங்க. இந்த Windows 11 எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுங்க. விண்டர் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. ஓகே, விண்டர் வச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹவு டு இன்ஸ்டால் Windows 11 வித்தவுட் TPM செக்யூர் பூட்டு சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே வித்தவுட் தான். இந்த ஃபைலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஃபைலில் வந்து யூடியூப்பில் இந்த இதில் கொடுக்கலனா ஒரு சில ப்ராப்ளம் வரும், அதனால தான் வந்து நான் கொடுக்கல. இந்த ஃபைலில் வந்து டெலகிராமில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 32 GB தான். இந்த ஃபைல் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹியர் கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த DLL ஃபார்மில் ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பேக் ஸ்பேஸ் வாங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்ச OS ஃபைல் இங்கே இருக்குது. இதில் சோர்ஸஸ்ன்னு இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் அந்த ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ணுறங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேஸ்ட்னு இருக்கும். பேஸ்ட் கொடுத்துருங்க. ரீப்ளேஸ் த ஃபைல் டெஸ்டினேஷன் இருக்கும், ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பேக் வந்துடுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த செட்டப் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்ச செட்டப் ஃபைலு, அந்த செட்டப் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எஸ் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் Windows 11 நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கெட்டிங் அப்டேட்ஸ். ஓகே, முடிஞ்சிருச்சா? வி ஆர் கெட்டிங் ஃபியூ திங்ஸ் ரெடின்னு வந்துருச்சு. செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ்னு வந்துட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரொம்பவே முக்கியமானது இதுதான், கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ். இதை ஃபஸ்ட்டாக எடுத்து கொடுத்தீங்கன்னா எந்த ஃபைலுமே டெலிட் ஆகாது, அப்படியே அப்கிரேட் மட்டும்தான் ஆகும். கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லி. உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும், ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் இருக்காது. நத்திங்கிறத கொடுத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, எல்லாமே டெலிட் ஆகிடும். இன்க்ளூடிங் ஃபைல்ஸ், ஆப்ஸ் எல்லாமே மொத்தமே போயிடும். இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்றத கொடுங்க, சரிங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட்டுன்றத கொடுக்க போதில்லை, ஏன்னா ஆல்ரெடி இந்த Windows 11 தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேமரா எடுத்து வச்சு இது எல்லாமே இருக்குது. அதையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நான் வீடியோவில் காமிக்கிறேன். 100% முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. யுவர் PC will restart in few moments அப்படின்னு இருந்துச்சு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்டிங் ஆகுது. Windows 11 லோகோ தான் இது. வெயிட் பண்ணுங்கள், நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஒர்க்கிங் ஆன் அப்டேட்ஸ். சார்ஜர் ஆன் பண்ணியே வைங்க, கனெக்ட் பண்ணி வைங்க. சார்ஜர் இல்லாத டைமில் மட்டும் அப்டேட் பண்ணாதீங்க Windows 11. இதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ரொம்ப டைம் ஆகும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லோகோ வருது. 33% தான் வந்துச்சு. அப்படியே இந்தமாரி மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாமே தெரியுது பார்த்தீங்களா, எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபாண்ட் கூட சரி அப்டேட்டில் இருக்குது.
ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 100% வந்துருச்சு. ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் நைட் டைம் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால தான் இப்படி இருக்குது. ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பாருங்கள் அப்டேட் எப்படி இருக்குன்ட்டு. ஜீவா ரவி. ஓகே, எது ரேஸ் ஆகலை, என்னுடைய பின் போட்டுக்கிறேன். கெட்டிங் திங்ஸ் ரெடி ஃபார் யூ, ஆல்மோஸ்ட் தேர். அந்த அனிமினேஷன் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. வேறு லெவல் அப்டேட் பண்ணியிருக்காங்க, சத்தியமாக சொல்கிறேன். வேறு லெவலில் இருக்குது இந்த அப்டேட்டு. ப்ளீஸ் கீப் யுவர் பிசி ஆன் அன்பிளக்ட் இன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காகவே முடிஞ்சிருச்சு. ஒரு 1 hour எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் டைம். ஏன்னா இந்த எஸ்எஸ்டி நான் போட்டு வச்சுருக்கேன், 240 GB எஸ்எஸ்டி போட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் ஒரு 4 days ஆச்சு நான் அப்டேட் பண்ணி. அதுக்கான வீடியோவும் போடுறேன் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்ட்டு. ஓகே, ஆல்மோஸ்ட் தேர், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 நாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். எந்த ஃபைலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுவாகலை, டெலிட் ஆகலை, எல்லாமே அப்படியே இருக்குது. ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா லோடிங் ஆகிட்டு இருக்குது. ரெஃப்ரெஷ். வாவ், எல்லாமே மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின வீடியோஸ் எல்லாமே, இதோடைய இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் வீடியோ போடுறேன். வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே இதை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ஃபியூச்சர்ஸு, டிப்ஸு, ட்ரிக்ஸு வேறு லெவலில் இருக்கும். விண்டோஸ் 10க்கு ஒரு ட்ரிக்ஸ் போட்டுருந்தோம், அதுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, செம்ம ரெஸ்பான்ஸ். அதுக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மாடிஃபிகேஷனே வேறு லெவல் இருக்குது. செட்டிங்ஸை பாருங்கள், ஒரு ஆண்ட்ராய்டு மாரி கொடுத்துருப்பாங்க. இதுங்க பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு மாரி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீ வரப்போகிற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூச்சர்ஸு, டிப்ஸு, ட்ரிக்ஸு எல்லாமே போட போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். ஓகே guys, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை அப்படியே யூஸ் பண்ணி பாருங்கள். 4 GB ரேம் தேவை, கண்டிப்பாக தேவை. இல்லைனா அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேக் ஆகிறது பிரச்சனை இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், 4 GB ரேம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துங்க. நான் சொன்ன ஸ்டெப்பு எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். பென்ட்ரைவில் எப்படி பூட் பண்ணி க்ளீன் இன்ஸ்டால், மொத்த ஃபைலுமே டெலிட் பண்ணிட்டு க்ளீனாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது விண்டோஸ் 11 வீடியோ என்ன சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுவும் ட்ரை பண்ணுறேன். விண்டோஸ் 11 ஃபியூச்சர்ஸு, டிப்ஸு, ட்ரிக்ஸு வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டே இருக்கும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோவில் ஒரு ஃபைல் சொல்லியிருப்பேன், அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது. ஏன்னா யூடியூப்ஸ் என்ன பிரச்சனை வரும், அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு டெலகிராம் வந்து டவுன் பண்ணிங்க. அந்த ஃபைல் இருந்தால் மட்டுமே தான் விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அதையும் நான் இப்போயே சொல்லிக்கிறேன், இல்லைனா பண்ண முடியாது. அப்படி அந்த ஃபைல் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணணும்னா டிபிஎம் எனேபிள் இருக்கணும், செக்யூரிட்டி எனேபிள் இருக்கணும், அப்புறம் வந்து ப்ராசஸரும் உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்கணும். அப்போ தான் பண்ண முடியும். டெலகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன். இந்த வீடியோ இடையில பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு விண்டர் ஃபைல்